வெல்கம் டு பயாலஜி ஈஸி சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் சப்ஸ்கிரைப் மை சேனல். ஸோ பிஜிடிஆர்பி பிளான்ட் திசு கல்ச்சர்லேருந்து சில இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ எம்சிக்யூஸ் மெத்தடில் இருக்குது. ஸோ நீங்கள் இதை வந்து ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். இன்விட்ரோ மீன்ஸ் வாட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின்ஸ் இருக்குது. இன்விட்ரோ அப்படிங்கிறது பிளான்ட் திசு கல்ச்சரில் யூஸ் பண்ணுற ஒரு மெத்தடு. இது வந்து ஆர்டிஃபிஷியல் மெத்தட்ஸ்ங்கிறாங்க. ஸோ இன் டெஸ்ட் டியூப்ஸ். அப்போ ஃபஸ்ட்டு ஒன் ஆன்சர்ஸ் வந்து ஏ, இன் டெஸ்ட் டியூப்பை தான் இன்விட்ரோங்கிறாங்க. அது லேபிள் வச்சு பண்ணுறாங்கல்ல, அந்த மெத்தட் தான் என்ன சொல்கிறாங்கன்னா இன்விட்ரோ அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? ஏசெப்டிக் ஆர்டிஃபிஷியல் லேபிளை பண்ணுறது செயற்கை முறை தமிழில். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்க. முக்கியமான கொஸ்டின்ஸ். செகண்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். கான்செப்ட் ஆஃப் டோட்டிபெட்டன்சி. டோட்டிபெட்டன்சிங்கிறது வந்து டி வரும். டோட்டிபெட்டன்சி வாஸ் ப்ரப்போஸ்ட் பை டாஸ். அப்போ டோட்டிபெட்டன்சினா என்ன அப்படின்னா சர்வவளவிந்திரன். ஒரு செல்லிலிருந்து அதுலேருந்து ஒரு ஹோல் பிளான்ட்டே உற்பத்தி பண்ணக்கூடிய நிகழ்ச்சிக்கு தான் டோட்டிபெட்டன்சிங்கிறாங்க. ஸோ அந்த கான்செப்ட் ஆஃப் டோட்டிபெட்டன்சி யார் ப்ரப்போஸ் பண்ணா அப்படின்னா வந்து ஹேபர்லாண்ட் தான். ஓகேங்களா? அப்போ ஆன்சர்ஸ் வந்து பி, ஹேபர்லாண்ட். நோட் பண்ணிச்சு. இது வந்து முக்கியமான கொஸ்டின்ஸ். ஓகேங்களா? இவரோட ஸ்பெஷாலிஸ்ட் என்னது? ஓகேங்களா? இந்த ஹேபர்லாண்டோட ஸ்பெஷாலிட்டி வந்து ஹீஸ் வந்து ஃபாதர் ஆஃப் பிளான்ட் திசு கல்ச்சர்ஸ். அதையும் தெரிஞ்சுங்க. ஃபாதர் ஆஃப் பிளான்ட் திசு கல்ச்சர் ஹேபர்லாண்ட். ஓகேங்களா? இந்த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். அப்போ செகண்ட் கொஸ்டின் ஆன்சர் வந்து பி. தேர்ட் கொஸ்டின்ஸ் பாருங்களேன். த சயின்டிஸ்ட் டெவலப்டு ரூட் கல்ச்சர்ஸ் யூஸ் டு நாப் சொல்யூஷன்ஸ் அலாங் வித் த 3 விட்டமின்ஸ் இஸ் டாஸ் அப்படிங்கிறாங்க. தேர்டு கொஸ்டின்ஸு நல்லா நோட் பண்ணி வச்சுங்க. தேர்டு கொஸ்டின்ஸ் ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா பி, பிஆர் ஒயிட் மீடியம் சொல்லி ஒன்று இருக்குது. ஸோ அந்த மீடியத்தில் தான் என்ன பண்ணுறாங்க, ஆட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அப்போ தேர்ட் ஆன்சர் நோட் பண்ணி வச்சு பி இஸ் ஏ கரெக்ட் ஆன்சர்ஸ். ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். வைரல் ஃப்ரீ டாலியா அண்ட் பொட்டேட்டோ பிளான்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு பை டாஸ். அப்போ டாலியா அண்ட் பொட்டேட்டோ அப்படிங்கிறது இன்விட்ரோ கண்டிஷன்ஸில் வைரஸ் இல்லாமல் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்களாம். அது யாரோட ரிலேட்டட்னு சொல்லி கேட்குறாங்க. யார் இதில் ரிலேட்டட் ஆகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபோர்த்து கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சி, அதாவது த மோரல்ஸ் அண்டு மார்டின்ஸ். ஓகேங்களா? நோட் பண்ணிச்சு. மோரல்ஸ் அண்டு மார்டின்ஸ். ஃபோர்த் ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். The Indian scientist developed in vitro production of haploid embryos from embryos. ஹாப்ளாய்டுங்கிறவங்களுக்கு தெரியும், ஒற்றுமையம் ஒரே ஒரு எண்ணம் மட்டும் தான் இருக்குது. அப்போ எம்ப்ரியோஸ் ஃபார்ம் பண்ணுறாங்க. ஸோ அப்போ ஃபிஃப்த் ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது பி. அப்போ ஆந்தரா டேட்டூராங்கிறவங்களுக்கு தெரிஞ்சது தான். ஆந்தருங்கிறது மேல் பார்ட்ஸு, அதாவது ஆண்ட்ரோஷியம்ஸ். டேட்டூராங்கிறது ஊமத்தை. ஓகேங்களா? டேட்டூரா மெட்டல்ஸ்மாக அதில் நிறைய ஸ்பீசஸ் இருக்குது. நோட் பண்ணி வச்சுங்க. அப்போ என்னது ஃபிஃப்த் ஆன்சர்ஸு பி. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸு மெல்ச்சர்ஸ் அண்ட் கோ ஒர்க்கர்ஸ் ப்ரொடியூஸ்டு டாஸ். மெல்ச்சருங்கிறவர் அவங்களோட கோ ஒர்க்கர்ஸ் என்ன ப்ரொடியூஸ் பண்ணாங்கன்னா இன்டர்ஜெனரிக் ஹைப்ரிட் பிட்வீன் பொட்டேட்டோ அண்ட் டொமேட்டோ. டிஃப்ரெண்ட் ஸ்பீசிஸை யூஸ் பண்ணாலே அது என்ன சொல்கிறாங்க, இன்டர்ஜெனரிக்கிறாங்க. அதில் வந்து என்ன உருவாக்குறாங்கன்னா பொமேட்டோ அப்படிம்பாங்க. ஸோ அதை கொடுக்கல, பொட்டேட்டோ அண்டு டொமேட்டோங்கிற நோட் பண்ணி வச்சுங்க. ஆன்சர்ஸ் வந்து பி. வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ் பாருங்கள். த க்ரோத் ஹார்மோன்ஸ். அப்போ க்ரோத் ஹார்மோன்ஸுங்கிறது பிளான்ட்டில் இருக்குது. ஆக்சின், ஜிப்ரலின், அதெல்லாம் கைட்டின்ஸ்லாம் இருக்குது. ஸோ த க்ரோத் ஹார்மோன்ஸ் ஆடட் இன் எம்எஸ் மீடியம். எம்எஸ் மீடியம் தெரியும் நியூட்ரிஷன்ஸ். அந்த நியூட்ரிஷன்ஸ் தான் அந்த செல்ஸ் வந்து க்ரோ ஆகுது, கேலஸ் ஃபார்ம் ஆகுது. அந்த எம்எஸ் மீடியம்ஸ் ஆர் டாஸ் அப்படிங்கிறாங்க. ஓகேங்களா? அப்போ ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்லணும்னா பி, ஐஏஏ அண்டு கைட்டின்ஸ். ஓகேங்களா? எம்எஸ் மீடியத்தில் வந்து என்ன ஆட் பண்ணிக்கிறாங்கன்னா க்ரோத் ஹார்மோன்ஸாக ஐஏஏ அண்டு கைட்டின்ஸ் அப்படின்னு நோட் பண்ணிச்சுங்க. இது ஆன்சர்ஸ் பார்த்துங்க பி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். somatic. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. somatic embryo genes is not applied in dash. somatic embryo genesனா உங்களுக்கு தெரியும். somaticsனா ஃபர்ஸ்ட் என்ன, பாடி செல்ஸ். ஓகேங்களா? இது எதுக்கு அப்ளை ஆகுதுன்னா ஆன்சர்ஸ் வந்து ஃபைக்கஸ் பெங்கலான்சிஸ்க்கு வந்து சூட்டபிள் அப்படிங்கிறாங்க. நோட் பண்ணி வச்சுங்க. ஓகேங்களா? இது முக்கியமான கொஸ்டின்ஸ். 8th ஆன்சர்ஸ் வந்து சி. Next,
choose a odd one out with the reference to PTC. அதாவது plant tissue culture தான் ஷார்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆட் வித் ஒன் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க பாருங்கள். ஆன்சர்ஸ் வந்து கேமெட்டோஜெனிசிஸ். இப்போ கேலோஜெனிசிஸ்னால் என்ன? கேலஸ்லேருந்து ஸ்டெம் ஃபார்ம் ஆகுது. ரைசோஜெனிசிஸ்னால் கேலஸ்லேருந்து ரூட்டு ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அப்போ சொமேட்டிக் எம்ப்ரியோனா எம்ப்ரியோ ஃபார்ம் ஆகுது கேலஸ்லேருந்து. கேமெட்டோஜெனிசிஸ் வந்து நாட் இதுக்கு வந்து ரெஃபர் ஆகலை அப்படியே நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 9th ஆன்சர்ஸ் வந்து பி. ஏன்னா நாட் டிஃப்ரெண்ட் தானே கேட்குறாங்க. ஓகேங்களா? த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். germ plasms conservations does not include as DNA bank, seed bank, pollen bank. இது pollen bank நோட் பண்ணி வச்சுக்கோங்க. மிஸ்டேக்ஸ் தேர். ஓகேங்களா? அப்போ ஆன்சர்ஸ் வந்து சி ஸ்விஸ் பேங்க். ஓகேங்களா? அது டிஃப்ரெண்ட் கேஷ் பேங்க் இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 10th ஆன்சர்ஸ் வந்து சி. நெக்ஸ்ட் பாருங்கள் 11th. திஸ் இஸ் நாட் ஆஃப் த tragedies used to make cell suspensions. 11th one answer is here D, filtrations. இப்போ 11th answers வந்து filtration நோட் பண்ணி வச்சுக்கோங்க. The next questions வந்து 12th question, choose a add one out with the regard to protoplasmic fusions. 12th questions. அப்போ இதில் செலக்ட் பண்ண சொல்லியிருக்கிறாங்க. The 12th ones answer is here புரோட்டோபிளாசம் ஃபியூஷனு, பாலியத்தில் கிளைக்கான்ஸ், சொமேட்டிக் ஹைபிரிடைசேஷனுக்கு எல்லாமே மூணுமே ஒரே பேர் தான். அதாவது புரோட்டோபிளாசம் ஃபியூஷன்ஸ். அதில் எது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னு சொன்னால் எம்ப்ரியாய்ட்ஸ். 12th ஆன்சர் வந்து சி. ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். திஸ் இஸ் நாட் அ டெக்னிக் இன் பிடிசி. 13th ஆன்சர்ஸ் வந்து மெரிஸ்டம் கல்ச்சர்ஸ், ஆர்கன் கல்ச்சர், செல் கல்ச்சர்லாம் வந்து ஓகே. 13th ஆன்சர் வந்து எம்எஸ் கல்ச்சர்ஸ். எம்எஸ் கல்ச்சர்ஸ்னு உள்ள மொராசிக்ஸ் அண்ட் ஸ்கூப் கல்ச்சர்ஸ் வந்து டெக்னிக் கிடையாது. ஓகேங்களா? அது வந்து ஒன் ஆஃப் த நியூட்ரிஷன்ஸ் மீடியம். மேக்ரோசைம் இஸ் an enzyme டேஸ். அதோட ஆன்சர் பாருங்கள். 14th ஆன்சர் வந்து சொல்கிறாங்க பி, கேன் dissolve cell wall and release protoplasm. dissolve can dissolve the cell wall and release the protoplasm. ஓகேங்களா? இது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. and release the protoplasm. very very important questions. 14th answer வந்து B. the next questions. protoplast are transformed to sucrose solutions. very very important questions. இந்த questions கண்டிப்பாக கேட்பாங்க. இந்த question கண்டிப்பாக உண்டு. புரோட்டோபிளாஸ்ட் ஆர் டிரான்ஸ்ஃபார்ம்டு டு சுக்ரோஸ் சொல்யூஷன். ஏன்னா பி, ரீட்டைன் த வயபிலிட்டி. உயிரோடு இருக்கிறதுக்காண்டி உயிரோடு இருக்கணும்ல, புரோட்டோபிளாசம் கல்ச்சர் பண்ணுற வரைக்கும் உயிரோடு இருக்கணும். அதுக்கப்புறம் தான் பிஜிஎல்லாம் போட்டு என்ன பண்ணுறாங்க, புரோட்டோபிளாஸ்ட்டை ஃபியூஷன் பண்ணுறாங்க. ரீட்டைன் வயபிலிட்டி. அப்போ உயிரோடு இருக்கிறதுக்காண்டி தான் சுக்ரோஸ் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஆன்சர்ஸ் வந்து பி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். பிளான்ட்ஸ் தோஸ் cannot be subjected to hybridization technique can be raised by dash. ஓகேங்களா? இப்போ நோட் பண்ணி வச்சுங்க. பிளான்ட்ஸ் தோஸ் cannot be subject to hybridization technique can be raised by dash அப்படிங்கிறாங்க. ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்க? சி, somatic hybridizations. ஓகேங்களா? somatic hybridizations. the next questions. okay, next questions. indole alkaloids used as biomedicines is got from dash. indole alkaloids. alkaloidsனாவே செகண்டரி மெட்டபாலைட்ஸ். பிளான்டோட செகண்டரி மெட்டபாலைட்ஸ் தான் மெடிசனே. அதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ 17th ஆன்சர்ஸ் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா சி, கேத்ராந்தஸ் ரோசியஸ். அது ரோசியஸ் அப்படிங்கிறாங்க. கேத்ராந்தஸ் ரோசியஸுக்கு வின்கா ரோசி அப்படிங்கிறாங்க. அதுக்கு என்னன்னா நித்திய கல்யாணிங்கிற ஒரு பிளான்ட்டு நோட் பண்ணி வச்சு. முக்கியமான கொஸ்டின்ஸ். தமிழில் நித்திய கல்யாணி. அக்காளி பண்டிகை தெரியுங்களுக்கு, குப்பைமேனி. இதில் பில்லாந்தஸ் அப்படிங்கிறது என்னது, பில்லாந்தஸ் சாமராஸ்னா அது வந்து என்ன சொல்கிறாங்க, நெல்லிக்காய் குடும்பத்தில் வந்துடும். ஓகேங்களா? பில்லாந்தஸ் சாமராஸ், கீழா நெல்லி இதெல்லாம் வந்துடும். ஓகேங்களா? நோட் பண்ணி வச்சுக்க. த நெக்ஸ்ட் கொஸ்டின்ஸ். வைரஸ் இஸ் ஃப்ரீ இன் டேஸ். அப்போ வைரஸ் வந்து ஃப்ரீயாக இங்கே இருக்குது அப்படின்னா மெரிஸ்டம்ஸ் கல்ச்சரில் தான் இருக்குது. அப்போ என்னது 18th ஆன்சர்ஸ் வந்து எபிக்கல் மெரிஸ்டம் கல்ச்சரா. அப்போ 18th ஆன்சர்ஸ் வந்து சி. ஓகேங்களா? the part does not come under the pattern is as very very important. the pattern does not come under the pattern எதுன்னு வராதான். கிராண்ட் வரும், ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் வரும்,
இது கிளைம் பண்ணுறது வரும், பட் ஆர்டிகல்ஸ் வந்து கிடையாது. 19th வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். ஆர்டிகல்ஸ் நெவர் கம். ஓகேங்களா, நாட் கம் த பேட்டர்ன். பேட்டர்ன் என்னன்னு தெரியும்னா புதுசு நம்ம கண்டுபிடிச்சோம்னா அதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து அமௌண்ட் கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதான் பேட்டர்ன். ஒன் ஆஃப் த லைக் ப்ராஜெக்ட். ஓகேங்களா, இதை டீட்டெயிலாக பார்த்து வச்சுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.